ராமசாமிகிட்ட கேட்டு வரேன் சார். ஒரு கூட்டணி கட்சி அந்த கூட்டணிக்கு பலம் சேர்ப்பதாக இருக்கணும். ஆனால் கூட்டணி கட்சி இந்த கூட்டணியால் இருக்கிறதுனால நமக்கு நன்மை தான் இருக்குன்னு கூட்டணி கட்சிக்காக பேச வேண்டிய இடத்துல அதிமுக தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்டில் தான் இன்றைக்கி இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவங்களோட இன்றைக்கி கேட்ச் ஃப்ரேஸ் மட்டும்தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த ஒரு இதுதான். இன்னைக்கு திமுகவின் ஆட்சியில் அதற்கான தேவை இருக்கிறது. அதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ மக்களின் நன்மைக்காக அதை செய்ய வேண்டும். அது அவரோட இண்டிவிஜுவல் தாட்ஸ் என்ன அப்படின்றது இன்னைக்கு மக்களோட தேவை என்ன அப்படின்றது ஒரு நல்ல தலைவர் தகவலுக்கு சொல்றேன். அவருடைய பேச்சை அதிகாரப்பூர்வமா அதிமுகவிலிருந்து அனுப்பும்போது தலைப்புல பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்கக்கூடாதா ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி அப்படிதான் போட்டு அனுப்புறாங்க. அப்போ ஒரு செய்தியை எதை சொல்லணும்னு அவங்க விரும்புறாங்கிற ஒரு விஷயத்திலேருந்து தான் நான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட வச்சேன். அப்போ இதுதான் முதல்ல அதற்கான முன்னாடி இருக்க காரணம் சொல்றேன். ஏன்னா ஒரு ப்ரீகர்சர் இருக்குல்ல, அலையன்ஸ் பேசணும் அப்படின்னா அலையன்ஸ் பேசாமே இருக்கலாம். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து தனித்தே போட்டியிடணும் அப்படின்ற ஒரு பார்வையோட இருக்காரு. அந்த மாதிரி அது ஒவ்வொருத்தரோட பார்வை என்ன அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி அவர்களோட பார்வை தமிழகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அஜித்குமார் பிரச்சனை போல காவல்துறையோட எக்ஸஸா இருக்கலாம், இல்ல பெண்களோட பாதுகாப்பா இருக்கலாம், இல்ல பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்களோட பாதுகாப்பா இருக்கலாம், அவர்களோட இல்ல சிறுபான்மையினர்களோட முக்கியங்களா இருக்கலாம். வெறும் பேச்சுவார்த்தையில மட்டும் இருக்கு, ஆனா பாலிசிஸ்ல எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது. ஒண்ணுல ஹஜ் பயணத்துக்கே செப்பரேட்டா இந்த வாட்டி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க இல்ல இன்னைக்கு இப்ப சென்னையில வந்து ஒரு பர்டிகுலர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களோட இது விழா நடந்துட்டு இருக்கு. அதற்காக தமிழக அரசு என்ன செய்திருக்கு? இந்த மாதிரி எதுவுமே செய்யறதில்ல. வாய் வார்த்தை மட்டும்தான் இன்றைக்கு இருக்க அரசுக்கு இருக்கே தவிர தமிழக மக்களுக்கு உண்மையிலே என்ன தேவை அப்படின்ற பார்வை இல்ல. காவேரி பிரச்சனை அவரோட கூட்டணி கட்சி இன்னைக்கு ஆட்சியில கர்நாடகால இருக்காங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை திமுக பேச மாட்டேங்குது. அப்ப அந்த தமிழக மக்களுக்கான தேவை என்ன இருக்கிறது அப்படின்றது முதல் தேவை. அந்த தேவையை நோக்கி எடப்பாடியார் அவர்கள் வரார். அப்போ என்ன அப்படின்னா அறுதி பெரும்பான்மை பெறணும். எந்த ஒரு லாஸுமே இல்லாம ஒவ்வொரு ஓட்டும் இம்பார்ட்டன்ட். அந்த ஒவ்வொரு ஓட்டையும் சேர்க்கறதுக்கான தேவை இருக்கிறது. எந்த கட்சியெல்லாம் அந்த ஒரே ஒரு முனைப்போட இருக்காங்க, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது, மக்களுக்கு நல்ல ஆட்சி தேவை அப்படின்றது. அதுல பாஜகவோட முதல்ல சேர்றாங்க. பல கட்சிகள் வந்து சேரும் அப்படின்றது இன்னைக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப கூட்டணி விரிவுபடுத்தப்படும் சொல்றாரு, மெகா கூட்டணி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்போ பாஜக இருந்தால் இங்கே வந்து இணையறதுல சிக்கல் அப்படின்னு சில கட்சிகளுக்கு இருக்குது. அப்போ வேறு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பாஜக இருந்தால் இணைய பிரச்சனை அப்படின்னு சொன்ன கட்சிகளே பலரும் ஏற்கனவே பாஜகவோட இருந்திருக்கார்கள். அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க திரும்பி பாஜகவோட வந்து இணைந்திருக்காங்க. அதனால தேர்தல் அப்படின்னு வரும்போது யாருக்குமே அது பிரச்சனை அப்படின்றது இந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணியில் 2024 அதிமுக ஒரு கூட்டணி வச்சிருந்துச்சு, பாஜக ஒரு கூட்டணி வச்சிருந்துச்சு. இந்த ரெண்டு கூட்டணிகளிலும் இருந்தவங்க தான் பாமகவும் தேமுதிகவும். அவங்களே வெளியில தான் நிற்கிறாங்க. இன்னும் அவங்க வந்து கமிட்மெண்ட்டே கொடுக்கலையே.